வணக்கம் நண்பர்களே, இது SuperAnimo Part2. போன பதிவில் நம்ம வாக் சைக்கிள் அனிமேஷன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இந்த பதிவில் நம்ம ஸ்பீச் பபிள் அனிமேஷன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோ தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ முதல்ல SuperAnimo.com வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. அதுக்கப்புறம் வந்து கிரியேட் அன் அனிமோ அப்படின்னு இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இது மேலே கிளிக் பண்ணிடுங்க. அது கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்துடும். ஸோ இந்த சைன் அப் பண்ணுறது எப்படி, சேவ் பண்ணுறது, பப்ளிஷ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு போன பதிவுலேயே நான் காமிச்சிருக்கேன். ஸோ அந்த வீடியோடைய லிங்க் வந்து ஐ பட்டன்லேயோ டிஸ்கிரிப்ஷன்லேயோ இருக்குது, அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு இந்த டூல்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு அந்த ஸ்பீச் பபிள் நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். ஸோ இப்போ இங்கே இந்த ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் பார்த்துடலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரோ இருக்குது. ஸோ இந்த ஆரோ பட்டன், இந்த ஆரோ டூலை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே இருக்கிற ஐட்டம்ஸை வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ சப்போஸ் நான் இதை வந்து செலக்ட் பண்ணணும், இல்லை இதை வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்றப்ப நான் வந்து இந்த ஆரோவை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இது மேலே கிளிக் பண்ணேன்னா இதை மூவ் பண்ணலாம், டிலீட் பண்ணலாம். டிலீட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இதை கிளிக் பண்ணணும், இந்த இன்டூ மார்க்கை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆரோ எடுத்துக்கோங்க, முதல்ல அந்த ஐட்டமை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து அதை மூவ் பண்ணுறதாகட்டும், அதை டிலீட் பண்ணுறதாகட்டும் நீங்கள் இந்த இடத்துலேருந்து பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து இந்த பென்சில் இருக்குது. இந்த பென்சில் என்னென்னு கேட்டிங்கன்னா அனிமேட்டட் லைன். ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஏதாவது இப்படி வரைஞ்சேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுவே வந்து அனிமேட் ஆகும் அதுபோல். ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்டிக் அனிமேஷன் அந்த மாதிரியான அனிமேஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து இந்த பென்னை வச்சு வரையலாம். அப்படியே வரைஞ்சிட்டே நீங்கள் வந்து காமிச்சிட்டே போகலாம். ஸோ இப்போ இது போல் ஒரு மரம் வரைகிறேன், அதுக்கப்புறம் ஒரு வீடை வரையலாம். இதெல்லாமே வந்து அப்படியே அனிமேட் ஆகிட்டே போகும். ஸோ இப்போ வந்து இதை ப்ளே பண்ணி பாருங்கள். இது போல் இது அனிமேட் ஆகிட்டே போகுது. ஸோ ஃபர்தர் உங்களுக்கு அந்த பென்சிலினுடைய ஆப்ஷன்ஸு, அதாவது அது ஸ்ப்ரேயர், இந்த சர்க்கிள், இது போல் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனோட ப்ரஷ்ஷோடைய சைஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த ப்ளேபேக் ஸ்பீடு இதெல்லாம் வந்து இந்த இடத்துல இருக்குது. அதை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, அண்டு ஆப்ஷன் கிடையாது. நீங்கள் கண்ட்ரோல் செட் பண்ணிங்கன்னா அது வந்து பேக் போகாது. ஸோ இப்போ சப்போஸ் நான் இதெல்லாம் வந்து டிலீட் பண்ணிவிட்டு இது பண்ணணும் அப்படின்னாலும் கொஞ்சம் சிரமமானது தான். நான் அண்டு பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக இதை க்ளோஸே பண்ணிவிட்டு நான் பேசாமல் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காண்டி. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல அடுத்த ஆப்ஷன் இது வந்து ஸ்பீச் பபிள் இருக்குது. ஸோ இதை கொண்டு வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே இதுக்குள்ளே வந்து டைப் பண்ணலாம். இது போல் டைப் பண்ணலாம். ஸோ டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். இது போல் டைப் ரைட்டிங் எஃபெக்ட் கொடுக்கும் இது. ஸோ இந்த ஸ்பீச் பபிளில் வந்து வேறு ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இங்கே இருக்குது பாருங்கள், கேப்ஷன் இருக்குது. ஸோ இந்த கேப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பல ஸ்பீச் பபிள்ஸ் இருக்குது. ஸோ வெவ்வேறு ஸ்டைலில் இருக்குது. சாரி, அதே எடுத்துகிட்டேன் போல் இருக்குது. ஸோ வெவ்வேறு ஸ்டைலில் இருக்குது. அதை கொண்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேப்ஷனில் பல வகையான ஸ்பீச் பபிள்ஸ் இருக்குது. ஸோ இது போல். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இது மறுபடியும் நான் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு விண்டோ எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ டெக்ஸ்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பபிள் இல்லாமல் வெறும்னே உங்களுக்கு டெக்ஸ்ட் மட்டும் வேணும் அப்படின்றப்ப நீங்கள் இந்த யூஸ் பண்ணி டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி டைப் பண்ணுறேன். ஸோ இதுவும் கூட பார்த்திங்கன்னா அப்படியே அனிமேட் ஆகும். டைப்ரைட்டர் எஃபெக்ட் கிடைக்கும். இது போல் டைப்ரைட்டர் எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ ஃபர்தர் உங்களுக்கு ஃபாண்ட் செட்டிங்லாம் இங்கே இருக்குது. ஸோ அதனுடைய கலர், அவுட்லைன் கலர், ஃபாண்ட்டு, சைஸு இதெல்லாம் வந்து நீங்கள் இங்கேருந்து மாற்றிக்கலாம். ஸோ சைஸுன்னு சொன்னாக்கா நம்ம வந்து இப்படி மேனுவலாக இப்படி ரீசைஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த போல்டு, இட்டாலிக் இதெல்லாம் வந்து இந்த இடத்துல இருக்குது. இதுக்கு அடுத்தது மறுபடியும் நான் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்குது. இது என்னென்னு கேட்டிங்கன்னா, மியூசிக் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து
நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கலாம். இங்கேயே வந்து உங்களுக்கு ப்ரீடிஃபைன்டு மியூசிக் கொடுத்துருக்காங்க. இது போல் மியூசிக் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் பிக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து இந்த இடத்துல ஆட் ஆகிடும். ஸோ பிக்குன்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து இப்படி இந்த மியூசிக் சிம்பிள் வருது. நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே எங்கேயாவது ஒரு இடத்துல இப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து இங்கே ஆட் ஆகிடும். ஸோ நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா அது வந்து ப்ளே ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போது ஒரு ஸ்டிக்கரை ஆட் பண்ணிடுறேன். அது போல் ஸோ மியூசிக்கை கூட நீங்கள் இப்படி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த ஆப்ஷன் இருக்குது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஷன். சப்போஸ் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் டு ஸ்பீச் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு ரோபோட்டிக் வாய்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு தடவை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். My name is Brian. I bring a little class to this godforsaken website. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வேறு வாய்ஸ் இருக்குது. அந்த வாய்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் வாய்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அதுவும் கூட உங்களுடைய இந்த வீடியோவில் வந்து ஆட் ஆகிடும். ஸோ அதுக்கடுத்தது வந்து இங்கே அடுத்த ஆப்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணியும் கூட நீங்கள் போடலாம். ஸோ இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்னென்ன பேசுகிறீங்களோ அதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதையும் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது இங்கே யூடியூப் பட்டன் இருக்குது. ஸோ இது வந்து என்னத்துக்குன்னு கேட்டிங்கன்னா டைரெக்டாக யூடியூப் வீடியோவை நீங்கள் இங்கே கொண்டு வர்றதுக்கு. அடுத்தது இது வந்து அப்லோடுன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பொதுவாகவே இது வந்து இமேஜ் அப்லோடு, ஜிஃப் அப்லோடு இதுக்கெல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேலை செய்யணும் அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் வந்து சைன்அப் பண்ணியிருக்கணும். ஸோ சைன்அப் வந்து நான் உங்களுக்கு போன பதிவுலேயே காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த சைடில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை பார்த்துருவோம். ஸோ இந்த சைடில் ஆப்ஷன்ஸ்னாக்கா இந்த பேக்ரவுண்டு இது போன பதிலையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இங்கேருந்து நீங்கள் சிங்கிள் கலர் பேக்ரவுண்ட்ஸை சூஸ் பண்ணலாம். இங்கேருந்து கார்ட்டூன் பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணலாம். ஸோ இன்னும் இந்த அனிமேஷனுக்கு வந்து நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன், சிங்கிள் கலர். ஓகே கொடுக்குறேன். அப்புறம் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பெருசாக ஒன்றும் ஆப்ஷன்ஸ் கிடையாது. அதாவது இங்கே ஆக்ஷன்ஸ்ன்னு இருக்குது, ஆக்ஷன்ஸுக்கு கீழே கேரக்டர்ஸ்ன்னு இருக்குது. இந்த மாதிரி ரெடிமேட் உங்களுக்கு அனிமேட்டட் கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் இப்படி கிளிக் பண்ணதும் மவுஸ் அது கூடவே அட்டாச்சாக இருக்கும். நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு சைடு. ஸோ இதே போல் உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ்ன்னு இருக்குது. இங்கேயும் கூட உங்களுக்கு சில ரெடிமேடு கேரக்டர்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து அப்படியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெஹிக்கல்ஸ் இருக்குது, டாக்கிங்னு இருக்குது, ரெடிமேட் சிலதெல்லாம் அப்படியே இது பாருங்கள் பேசுகிற மாதிரியே இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்தது அப்படியே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சில பேங்க் எஃபெக்ட் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி இது போல் இருக்குது. ஸோ இதெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது கேப்ஷன் இப்போ தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இது வந்து இந்த ஸ்பீச் பப்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மீம்ஸ்ன்னு இருக்குது. ஸோ மீம்ஸு, ரெடிமேட் மீம்ஸ்லாம் இருக்குது இங்கே. இதையும் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கடுத்தது வந்து ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட்ஸும் பயன்படுத்தலாம். திரும்ப அப்படியே பார்த்திங்கன்னா வெப்பன்ஸ் இருக்குது, பாடி பார்ட்ஸ் இருக்குது, ஆக்சசரிஸ்ன்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான். சரி, இப்போ நான் உங்களுக்கு இந்த ஸ்பீச் பபிள் அனிமேஷன் எப்படி செய்கிறது, நான் எப்படி செஞ்சனோ அதை எப்படி செய்கிறது அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக எடுத்துருவோம். ஃபஸ்ட் நமக்கு வந்து ஒரு சிம்பிள் பேக்ரவுண்ட் ஒன்று தேவை, லைட்டு கலர் பேக்ரவுண்ட். இது செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு யூடியூப் பட்டன் போட்டிருக்கேன். ஸோ இந்த யூடியூப் பட்டன்லாம் வந்து நான் jiffy.comல இருந்து தான் டவுன்லோட் பண்ணேன். ஸோ இங்கே வந்து யூடியூப்னு டைப் பண்ணி நீங்கள் என்டர் அடிச்சிங்கன்னா இங்கே ஏகப்பட்ட யூடியூப் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டிக்கர்ஸ்னு போயிருங்க. ஸ்டிக்கர்ஸ்னு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டு ஜிஃப்ஸ் கிடைக்குது. ஸோ இதை வச்சு கூட நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பட்டன்ஸை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். அந்த சப்ஸ்கிரைப் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அது வந்து இங்கே வித்தியாசமான இதிலலாம் இருக்குது. இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் அதை டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே போல் வந்து அடுத்தது நான் வந்து மற்ற 2 கேரக்டர்ஸ் இருக்குது பார்த்திங்களா. இது ரெண்டுமே வந்து டாக்குன்னு சொல்லி நான் டைப் பண்ணி அதை சர்ச் கொடுத்தேன். அதில் வந்து ஸ்டிக்கர்ஸ்னு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் டவுன்லோட் பண்ண பார்த்திங்களா, இதே எக்ஸாக்ட் அதே இமேஜஸ் வந்து உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஸோ டாக்குன்னு சொல்லி தான் நான் வந்து அது ரெண்டுமே வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ
ஸோ இங்கே ஒன்று இருக்குது, மேலே ஒன்று இருக்குது. ஸோ இந்த 2 இமேஜஸை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து அதுக்கு அடுத்தது நீங்கள் சூப்பர் அனிமோக்குள்ளே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கணும். ஸோ அப்லோட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது நம்ம போன பதிவில் பார்த்துருக்கோம். சிம்பிள் தான், ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிட வேண்டியது தான். ஸோ இப்போ வந்து அடுத்தது நான் இந்த யூடியூப் இதை வந்து கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இது உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் வந்து வச்சுக்கோங்க. பட் நான் வந்து இந்த சைஸில் வச்சுருந்தேன். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து இந்த பையனை கொண்டு வந்து இங்கே வச்சிடலாம். இந்த ரீசைஸ் பண்ணோம்னா இந்த கீழே இருக்கிற இந்த ஸ்கொயரை தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இப்படி நீங்கள் வந்து அந்த ரீசைஸ் ஹேண்டில் கீழே இருக்குது இங்கே. ஸோ இதை கொண்டு வந்து இப்படி வச்சுருங்க. ஸோ இதுக்கு அடுத்தது என்ன பண்ணியிருக்கேன், இங்கே வந்து ஒரு ஸ்பீச் பபுள் போட்டிருக்கேன். ஸோ அதுக்குள்ளே வெல்கம் டு நம்ம சேனலோடைய பேர் கம்ப்யூட்டர் நாலேஜ் தமிழான்னு போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து ஸ்பீச் பபுள் இதை யூஸ் பண்ணுங்கள், அல்லது கேப்ஷனுக்கு வந்து உங்களுக்கு எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் பெருசாக்கிடலாம் இது போல். அதுக்கு அடுத்தது இதுக்குள்ளே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இது போல் டைப் பண்ணிடலாம். இதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து இந்த ப்ளே ஹெட்டு இதை வந்து மாற்றாதீங்க, அப்படியே அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அடுத்தது என்ன பண்ணியிருக்கேன், அடுத்தது வந்து இந்த இடத்துல இந்த இமேஜ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த இமேஜ் வந்து இதை கொண்டு வந்திருக்கேன். இதையும் கூட நம்ம கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிவிடுவோம். இதை இந்த கார்னரில் வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்தது வந்து அகெயின் கேப்ஷன்ஸ். அதுக்கப்புறம் வந்து நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இதை யூஸ் பண்ணி இங்கே வச்சு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஸோ மறுபடியும் கேட்குறேன், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணியிருக்கேன், அதுக்கு அடுத்தது இந்த டெக்ஸ்ட்டை வந்து இங்கே கொண்டு வந்திருக்கேன். ஸோ கான்வர்சேஷன் ஸ்பீச் பபுள் அனிமேஷன் அப்படின்னு. ஸோ இதை எடுத்துகிட்டு இங்கே டைப் பண்ணியிருக்கேன். இப்படி டைப் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம கொஞ்சம் ரீசைஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் ரொட்டேட் கூட பண்ணியிருக்கேன். இது போல் அப்படியே ரொட்டேட் கூட பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணியிருக்கேன், இங்கே வந்து தமிழ்னு எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே இன்னொரு டெக்ஸ்ட்டை போட்டிருக்கேன். ஸோ மறுபடியும் இதை எடுத்துக்கிறேன். இதை எடுத்துகிட்டு ஒன்ஸ் அகெயின் நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னு டைப் பண்ணேன். அண்ட் இதுக்கு வந்து நான் வந்து ஃபாண்ட் செட்டிங் போய் கலரை மாற்றிருக்கேன். கலர் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மாற்றிடுங்க. இது போல் உங்களுக்கு எங்கே வேணுமோ அதை கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் கடைசியில் யூடியூப் சேனல் அப்படின்னு டைப் பண்ணேன். டைப் பண்ணியிருக்கேன். இதையும் கூட ரீசைஸ் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு இதை கொண்டு வந்து உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே வச்சுக்கலாம். இது போல். சரி, அவுட்லைன் கலர் இதுவே இருந்துட்டு போகட்டும். இப்போ வந்து இதை ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்த்துருவோம். அவ்வளோதாங்க, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்பீச் பபுள் அனிமேஷனை க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயமாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பழைய வீடியோ, அதாவது போன வீடியோ வாக் சைக்கிள் வீடியோவும் போய் பாருங்கள். நான் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் இதே போல் ஒரு நல்ல டாப்பிக்குடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.